Hey fam, welcome back to our channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கார் ஓட்டலாமா அப்படிங்கற சீரிஸ்ல இன்னைக்கு 3rd எபிசோட்ல இருக்கோங்க. சோ இன்னைக்கு என்ன நீங்க கத்துக்க போறீங்க அப்படினா front bonnet நம்ம எந்த அளவுக்கு ஜட்ஜ் பண்ணி ஓட்றது, அதாவது front judgment பத்தி தான் இன்னைக்கு நம்ம கத்து தர போறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளரா இருந்தாலும் சரி, கீழ ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் பண்ணது இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டுருங்க. அப்பதான் நான் போற வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம்ஸ்னா உங்களோட மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வந்துரும். சரி வாங்க வீடியோல போய் ஃப்ரண்ட் ஏஜ் எப்படி ஜட்ஜ் பண்றது அப்படின்றத பாப்போம். ஃபேம், நம்மளோட காரோட பேனட்டை எந்த அளவுக்கு நம்ம மெஷர் பண்றது, ஒருவேளை மெஷர் பண்ணி நம்ம பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரொம்பவே தப்புங்க. ஏன்னா ஒவ்வொரு காருக்குமே ஒவ்வொரு விதமான பேனட் வரும், சரிங்களா? ஒரு காருக்கு சிறுசா வரும், ஒரு காருக்கு தூரமா வரும், ஒரு காருக்கு மீடியமா வரும். பேனட் சைஸை நம்ம ஈஸியா மெஷர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு அவ்வளவுதான் வழியா, வேற எதுவுமே வழி கிடையாது அப்படின்னு கேட்டா ஒரு ஈஸியான வழி இருக்கு. ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம சொல்லி தர போறோம். ஃபேம், நம்மளோட காருக்குள்ள ஏறினதுக்கு அப்புறம் ஃப்ரண்ட் ஏஜை எப்படி நம்ம ஜட்ஜ் பண்றது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிக்கரை பத்தினா பேஸ்ட் பண்ணிடுறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாத்தோட கார்லுமே இந்த இடத்துல ஒரு சாமி படம் இல்ல ஒரு டால் என்ன மாதிரி இந்த மாதிரி வேல் இது மாதிரி ஏதாவது ஒன்று குத்திருப்பீங்க. ஸோ இதை தான் நம்ம சென்டர் பார்ட்டா வச்சு குத்திருப்போம். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கு நேராவே நம்ம ஒரு ஸ்டிக்கரை பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணணும். இப்போ எப்படி பேஸ்ட் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம எப்படி கணிக்கிறது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கரை நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஸ்டிக்கர் வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்கு. ஸோ இதுதான் நான் சும்மா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒட்டி அதாவது நிப்பாட்டி வச்சிருக்கேன். ஸோ இந்த போஸ்ட்டை வச்சுதான் நம்ம கணிக்கவே போறோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. நம்ம இந்த இடத்துல சென்டரா பிளேஸ் பண்ணி ஒரு ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டிக்கரை நீங்கள் ஃபுல்லாக ஒட்டியிருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம ஈஸியாக கற்றுத்தரேன். ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு போல் நிப்பாட்டி வச்சிருக்கேன். அது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக நான் தான் நிப்பாட்டி இருக்கேன் உங்களுக்கு சொல்லி தரதுக்காண்டி. இப்போ ஈஸியாக எப்படி நம்ம டேர்ன் ஓவர் பண்ணி போகிறது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கரை போட்டுட்டு நம்ம இந்தளோட அதாவது இந்த ஸ்டிக்கர் வந்து அந்த போலுக்கு, அதாவது இந்த ஸ்டிக்கர் வந்து இந்த போலுக்கு ரைட் சைடில் வரணும், சரிங்களா? இப்போது நம்ம ரைட் சைடில் கொண்டு வந்துடலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டோம். ஒரு கொஞ்சம் தள்ளியே இருக்குது, ரொம்ப தூரத்திலே இருக்குது இந்த ஸ்டிக்கரோடது, சரிங்களா? பட் இப்போ வண்டி போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போகும். நான் உங்களுக்கு போய் காட்டுறேன் பாருங்கள். எந்த ஒரு இடைஞ்சலுமே இல்லாமல் உங்களுக்கு வருது, சரிங்களா? இதே உங்களோட அந்த போலோட ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா அது எப்படி கடந்து வந்தோம் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ திருப்பி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த ஸ்டிக்கர் இருக்கு, இந்த இடத்துல நம்ம ஸ்டிக்கர் பிளேஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட போல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கு. இப்போ இந்த போலை விட்டு கொஞ்சம் ரைட் சைடு கொண்டு வருவோம். போலை விட்டு ரைட் சைடு நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ போனாலும் இடிக்குமா ப்ரோ? அப்போ கொஞ்சம் அதாவது அப்போ இந்த அளவுக்கு கேப் இருந்துச்சு, இப்போ இவ்வளோ தானே இருக்கு, இப்போ போனாலும் இடிக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இப்போ போனாலும் இடிக்காதுங்க. நான் அப்படியே ஸ்டெடி பண்ணி கொண்டு போகிறேன் பாருங்களேன். இப்போ போனாலும் இடிக்காது. பட் வந்து ரொம்பவே பக்கத்தில் போகிற மாதிரி இருக்குங்க, சரிங்களா? ரொம்பவே பக்கத்துல போற மாதிரி இருக்கும், நீங்க பார்த்தாலே தெரியும். இந்த வீடியோல ஈஸியாவே ஃப்ரண்ட் ஏஜை எப்படி கணிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ரொம்பவே ஈஸியாவே தாங்க இருந்திருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஸ்டிக்கரை பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்க நிப்பாட்டி இருக்க கார் பார்த்தீங்கன்னா காரா இருக்கட்டும் இல்லை இது மாதிரி போல் இது மாதிரி எந்த ஆப்ஜெக்டா இருக்கட்டும், நீங்க அந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா ரைட் சைட்ல ஃபுல்லாவே நமக்கு வந்து கிராஸ் ஓவர் பண்ணி வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்திலேயே நீங்கள் வந்து தாராளமாக உங்கள் வண்டியை மூவ் பண்ணி கொண்டு போகலாம். பட் டிஸ்டன்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வர நான் செகண்டில் காமிச்சிருப்பேன். ஸோ சின்ன டிஸ்டன்ஸ் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஒட்டி போகிற மாதிரி இருக்கும், பட் உரசாது, சரிங்களா? இதே எனக்கு கொஞ்சம் தள்ளி வந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாம், வேற ஒன்றும் கிடையாது. நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லை உள்ள ரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் அப்படின்றத போட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட கார் ஓட்டலாமான்ற சீரியஸ் இன்னும் தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா மக்களிடையே புதிய பிகினர்ஸ் இடையே நிறைய ஒரு டவுட்ஸ்களா வந்துகிட்டே இருக்குங்க. அடுத்தடுத்து டவுட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே நான் ஒன் பை ஒன்னா கிளியர் பண்ண பார்த்துட்டே இருக்கேன். ஸோ இதோட 3வது எபிசோட் கம்ப்ளீட் ஆகுதுங்க. இந்த 4வது எபிசோடுக்கு நீங்க எல்லாம் வெயிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 4வது எபிசோட் கண்டிப்பா வந்துடும். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் மக்களே. லவ் யூ கைஸ், பை பை. அடுத்து போற வீடியோல பார்க்கலாம்.